ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் இல்லை டக்குன்னு ஏதாச்சும் சமைச்சு சாப்பிட்னாலும் ஒரு பாஸ்தா ரெசிபி, சிம்பிளான பாஸ்தா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆனால் நல்லா இருந்துச்சு. வாங்க இப்போது நம்மளோட பாஸ்தா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் நல்லா சுடுதண்ணி காய வச்சுக்கோங்க. பாஸ்தா நல்லா எண்ணெய் தொடச்சி சுடுதண்ணியில் சேர்த்துக்கோங்க. அப்புறம் சுடுதண்ணியில் பாஸ்தா சேர்த்துட்டு அதுக்கு தேவையான உப்பு, நாங்கள் ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டோம். நான் கொஞ்சம் தான் பாஸ்தா எடுத்துருக்கனால நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டியோ அதை பொறுத்து கூடயோ கம்மியாகவோ சேர்த்துக்கோங்க. உப்பு போட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வைங்க. 10 நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாம். 10 நிமிஷம் கழித்து பார்த்தோன்னா நம்ம பாஸ்தா நல்லா பெருசாக வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம பாஸ்தாவை தாளித்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு வடைச்சட்டி வச்சு ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நேரம் காயட்டும். இல்லை எண்ணெய் கம்மியாக ஊற்றினா ஊற்றிக்கோங்க. நாங்கள் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் கொஞ்சம் சூடானோடனே நம்ம கடுகு எடுத்து வச்சுருக்கோம்ல, கடுகு இப்போ சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்துட்டு கடுகு கொஞ்சம் பொரிகிற அளவுக்கு டைம் கொடுங்க. கடுகு நல்லா பொரியணும். பொரியாமல் இருந்தால் நல்லா இருக்காது, அதனால் பொரியட்டும். பொரிஞ்ச பின்னாடி சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இப்போ கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ நம்ம சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 3யுமே சேர்த்துருக்கோம். 3யும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இல்லை உங்களுக்கு பெரிய வெங்காயம் தான் பிடிக்குன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். நாங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு எது வேணுமோ அந்த இது கூட சேர்த்துக்கோங்க. ஆனால் நாங்கள் இன்றைக்கி சின்ன வெங்காயம் தான் போட்டு சமைச்சிட்ருக்கோம். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் கலர் நல்லா சேஞ்ச் ஆனோடனே நம்ம வேக வச்சுருந்தா பாஸ்தாவை இப்போ சேர்த்துக்கலாம். பாஸ்தா போட்டு ஒரு கிளறி விட்டுக்கோங்க. நம்ம இதில் ஏற்கனவே உப்பு போட்டே வேக வச்சிட்டோம், அதனால் இப்போ உப்பு சேர்க்க வேணாம். நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம ஒரு 2 முட்டை எடுத்து வச்சுருக்கோம். அந்த முட்டையை நம்ம இப்போ உடச்சி ஊற்றிக்கணும். 2 முட்டை சேர்த்துக்கலாம். 2 முட்டை சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. முட்டை நல்லா வேகிற அளவுக்கு சுருள நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. முட்டை நல்லா குக் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ரொம்ப சிம்பிளானது தான், ஆனால் நல்லா இருந்துச்சு டேஸ்ட். நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்கள். நாங்கள் செஞ்சு எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ நம்ம முட்டை நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம மிளகுத்தூளும் லைட்டாக கொஞ்சம் சீரகமும் சேர்த்து பொடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த முட்டை நல்லா வறுத்து எடுத்த பின்னாடி நம்ம அந்த சீரகமும் மிளகுத்தூளும் நுணுக்கி வச்சுருந்தோம்ல, அந்த இதை சேர்த்து இப்போ கிளறிக்கலாம். இதை போட்டு கிளறிட்டா நம்மளோட பாஸ்தா ரெசிபி ரெடி. ரொம்ப சிம்பிளான ரெசிபி, நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங். அப்புறம் மறக்காமல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங். பாய்.